உங்கள் விஜய். என்ன அப்படி பாக்குற? புடவை ரொம்ப நல்லா இருக்கு. என்னங்க சிரிக்கிறீங்க? நீ என்ன எப்ப புடவையில பார்த்தாலும் இப்படிதான் பாப்ப. போலாமா? ம். ஆசீர்வாதம் ஏதாவது பண்றது? ம்? வீட்ல இருந்திருந்தா மாமா கால்ல விழுந்திருப்பேன். இன்டர்வியூ நல்லா பண்ணுமான்னு திருநீர் பூசி ஆசீர்வாதம் பண்ணிருப்பாங்க. என்னங்க சரி இப்ப என்ன பண்றது? மாமா இங்க இல்ல, மாமாவோட புள்ள இங்க இருக்கான். அவன் ஆசீர்வாதம் பண்ணலாம்ல. ஏங்க சும்மா இருங்க. ஆசீர்வாதம்னா பெரிய வார்த்தை. நான் வேண்டா வாழ்த்து சொல்றேன். அதெல்லாம் இல்ல, யாராவது ஆசீர்வாதம் பண்ணா இன்டர்வியூ நல்லா பண்ணுவேன்னு எனக்கு தோணுது. ஏங்க திடீர்னு இப்படி சொன்னீங்கன்னா எப்படிங்க? பொறுங்க. ஐயோ என்னங்க நீங்க? ஏன் இன்னைக்கு ஒரு நாள் தானே? இல்லைங்க வேணாம். இங்க பாருங்க, நீங்க எப்பயுமே என் காலில் விழுகவே கூடாதுங்க. நான் அதுக்கு ஒத்துக்க மாட்டேன். நீங்க வேறங்க, நீங்க எங்கேயோ இருக்க வேண்டிய ஆளு. சரி சரி, திருநீர் பூசு. போலாமா? ம், ஆ, ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா? ஆ இத என் பொருள் எடுங்க. கொஞ்சம் கிட்ட வந்து நில்லுப்பா. ஸ்மைல். ம், என்னங்க? என்ன? இல்ல பார்த்தீங்களே அதான். சும்மா தான் பார்த்தேன். இல்ல ஏதோ கோவமா பார்த்த மாதிரி இருந்துச்சு. இல்ல, சும்மா தான் பார்த்தேன். சும்மா தான் பார்த்தீங்களா? நான் தான் தப்பா நினச்சிக்கிட்டு. நினைச்சிட்டு இல்லை ஒன்றும் இல்லை. இன்டர்வியூ நல்லா அட்டென்ட் பண்ணணும். ஆமாம்மா. மனசுல இன்டர்வியூ தவிர வேற எதுவும் நினைக்க கூடாது. ஆமாம்மா. என்ன ஆமாமா? இல்லை நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான். உன் மூஞ்சி. இல்ல, இப்படி உட்கார்ந்தா கொஞ்சம் பயம் இல்லாத மாதிரி இருக்கு. அம்மா இன்டர்வியூ எத்தனை மணிக்கு? 1 மணிக்கு தான் டைம் கொடுத்துருக்காங்க. 1 மணின்ற டைம் கரெக்டாக தான் இருக்கும். நீங்கள் உள்ளே போய் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள். நீ எங்க இருப்ப?
இங்கே ஏதாவது ஒரு இடத்துல பக்கத்தில் வெயிட் பண்ணுறேன். நான் வெளியே வந்ததும் ஃபோன் பண்றேன். ஃபோன் பண்ணுங்க, நான் உடனே வந்துடுறேன். சக்தி, ம் என்னன்னு சொல்லுங்கள். எனக்கு பயமா இருக்கு. இவ்வளவு தூரம் வந்தாச்சு, இந்த ஒரு விஷயமும் கரெக்டா முடியணும்னு பயமா இருக்கு. ஏங்க எதுக்குங்க பயம்? இல்ல சக்தி, என்னன்னு தெரியல. இந்த பில்டிங் எல்லாம் பார்த்ததும் பயமா இருக்கு. ஆட போங்க, சும்மா காமெடி பண்ணிட்டு இருக்காம. இல்ல, நிஜமா தான் சொல்றேன். ஏங்க நம்ம ஊரில் இருக்க பயலுகள்லாம் வாழ்க்கையில் ஒரு கலெக்டர் கூட கண்ணால் பார்த்துருக்க மாட்டாங்க. அப்பேற்பட்ட ஒரு இடத்துல இருந்து இவ்வளோ தூரம் வந்துட்டீங்க. இப்போ போய் பயம் அது இதுன்னு சொல்லிக்கிட்டு இங்க பாருங்க, தொடுற தூரத்துல தான் இருக்குது உங்கள் கனவு. இது உங்களுக்கான இடம். இதெல்லாம் யாராலையும் உங்கள்கிட்ட இருந்து பிடுங்க முடியாது. நேராக உள்ளே போய் எங்கடா என்னோட ஆர்டர் காப்பி, அதையே இன்னும் என் கையில் கொடுக்காம ஏடா பண்ணுறீங்கன்னு உரிமையாக கேட்டு வாங்கிட்டு வாங்க. அதை விட்டுட்டு பயம் அது இதுன்னு பேசிகிட்டு இருக்கீங்க. இங்கே பாருங்க, இப்போ நீங்கள் ஒன்றும் இன்டர்வியூக்கெல்லாம் போகல, செலக்டடுன்னு சொல்கிறதுக்காக உங்களை கூப்பிட்ருக்காங்க. அதுக்காகத்தான் நீங்கள் உள்ளே போகிறீங்க. நேராக உள்ளே போனதை எம்மா ரேவதி நீ கலெக்டர் ஐட்டமான்னு சொல்ல போகிறாங்க. அது ஏற்கனவே எனக்கு தெரியும் சார். இருந்தாலும் இதை உங்கள் வாயால் சொன்னதுக்கு நன்றின்னு சொல்லிட்டு வந்துட்டே இருங்க. என்னங்க? இல்ல, நீ சொல்ற மாதிரி அப்படியே கேட்டுட்டு வந்துடுறேன். அதைத்தான் நானும் சொல்கிறேன். சக்தி, என்னங்க? என் கையை கொஞ்சம் பிடிச்சுக்கோயேன். என்னங்க? என் கையை கொஞ்சம் பிடியேன். நல்லா பிடிச்சுக்கோ. எதுக்குங்க? உன்கிட்ட இருந்து உன்னோட தைரியத்தையும் எனர்ஜியும் நான் வாங்கிக்கிறேன். புரியல. ஒன்னும் புரிய வேணாம். இப்போ ஓகே. சரி, நீ எங்க வெயிட் பண்ணுவ? வர்ற வழியில் ஒரு கோயிலை பார்த்தேன், அங்கே வேண்டிக்கிட்டு அங்கேயே இருக்கேன். பயப்படாமல் இன்டர்வியூ முடிச்சுட்டு ஃபோன் பண்ணுங்க, நான் அங்கேயே காத்துட்டு இருக்கேன். தேங்க்ஸ். தைரியமாக போயிட்டு வாங்க. எப்பவுமே வெளியே போனால் ஒரு கர்ச்சீஃப் வச்சிருப்பியே, ஆமாம், அதை கொடு. சரி, இது எதுக்கு? சும்மா ஒரு தைரியத்துக்கு. நீ கூட இருக்கிற மாதிரி ஒரு தைரியம் தான். அப்படியா? சரி, வரேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ரேவதி இன்டர்வியூவில் செலக்ட் ஆகணும், அதுக்கு நீ தான் துணையாக இருக்கணும். ले लो, दो, ले लो।
चलो ம் लीजिए இல்ல இல்ல வேணாம் நகி நோ. இது எப்படி சொல்றது? நீங்க தமிழா? ஆமா, நானும் தமிழ் தான். நமக்கு எந்த ஊரு? எனக்கு மதுரை. மதுரையா பக்கத்துலயா? பக்கத்துல வாண்டிப்பட்டி. ஆண்டிப்பட்டியா? நான் சிவகங்கை. ஓ அப்படியா? இவ்வளவு தூரத்துல வந்து நம்ம ஆளுங்களை பார்க்கும்போது மனசு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. சரி, நீங்க இப்ப டெல்லியில தான் இருக்கீங்களா? ஆமாங்க, டெல்லிக்கு வந்து 10-12 வருஷம் ஆச்சு. ஓ, இங்க வேலை பார்க்குறீங்களா? வேலைன்னு எதுவும் இல்ல, இப்படியே இந்த கோவில்ல நம்மளால முடிஞ்ச சேவையை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓ, உங்க குடும்பம் எல்லாம்? கல்யாணம் பண்ணிக்கல, அதனால குடும்பம் குட்டின்னு எதுவும் இல்ல. இளவட்டமா இருந்தபோது ஆடாத ஆட்டம் இல்ல, மனசு போன போக்குல தெரிஞ்சேன். ஒரு கட்டத்துல எல்லாம் சலிச்சு போச்சு. அடுத்து என்னன்னு தெரியல, மனசுல ஒரு வெறுமை. இது இல்லடா வாழ்க்கைன்னு என் மனசாட்சி சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. எல்லாத்தையும் தூக்கி போட்டு ரயில் ஏறி டெல்லிக்கு வந்துட்டேன். இப்ப இந்த கோவில் தான் எனக்கு எல்லாமே. இப்பன்னு இல்ல, இனி எப்பவுமே. நான் ஒருத்தன் வந்ததுல இருந்து என்ன பத்தியே சொல்லிட்டு இருக்கேன். சரி, நீங்க என்ன விஷயமா டெல்லிக்கு வந்திருக்கீங்க, அதை சொல்லுங்க. என் மனைவி ஐஏஎஸ் எக்ஸாமில் பாஸ் பண்ணியிருக்கு. அவளுக்கு இங்கே ஒரு இன்டர்வியூ இருந்தது, அதுக்காகத்தான் நான் வந்தேன். ரொம்ப பெரிய விஷயமாச்சே, மனைவியை கலெக்டர் ஆக்கிடணும்னு இன்டர்வியூக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க. ரொம்ப நல்லது. ஆமா, ஊர்ல நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் வந்து ஆண்டிவெட்டி தொகுதியோட எம்எல்ஏ. அடேங்கப்பா, எம்எல்ஏவா? எப்பேற்பட்ட விஷயம், இவ்வளவு சாதாரணமா சொல்றீங்க? நீங்க எம்எல்ஏ, மனைவி கலெக்டர், அமைஞ்சா இப்படி அமையணும். மனைவி மேல ரொம்ப பிரியமோ? இருக்கும்ல, இல்லன்னா இவ்வளவு அக்கறையா வந்து அவங்களுக்கு உதவ முடியுமா? உங்களுக்கு காதல் கல்யாணமா? அது வந்து கோவில்ல வச்சு போய் சொல்லக்கூடாது, உண்மையை சொல்லுங்க. உண்மையை சொல்லணும்டா, கட்டாய கல்யாணம். கட்டாய கல்யாணமா? என்ன சொல்றீங்க? ஆமாங்க, கத்தி முனியில கடத்திட்டு போய் தான் நான் அவளை கல்யாணம் பண்ணேன். தூக்குங்கடா அவளை. ஒவ்வொரு நாளும் நீ பண்ண தப்ப நினைச்சு நினைச்சு அழணும். அடுத்த மீட்டிங்ல இந்த இடைத்தேர்தலுக்கான அதிகாரப்பூர்வமான ஆளுங்கட்சி வேட்பாளரா தலைமை உங்களை அறிவிக்கும். ரொம்ப நன்றிங்க. நன்றியை உங்க மனைவிக்கு சொல்லுங்க. உங்க கதையை கேட்டா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இவ்வளவு பிரச்சனைக்கு அப்புறம் நீங்க இந்த இடத்துக்கு வந்திருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஆமா, அவங்க எங்க? அவங்க கோயிலுக்கு வரலையா? அவங்க இன்டர்வியூல இருக்காங்க. நான் அந்த டயத்தில் கோயிலில் இருக்கலாமேட்டு இங்கே வந்துட்டேன். கவலையே படாதீங்க, நீங்க இந்த கோயிலுக்கு வந்துட்டீங்கல்ல, இனி உங்க கஷ்டம்லாம் தீர்ந்துடும். நீங்க நினைச்ச காரியம் கைகூடும். ரொம்ப விசேஷமான கோயிலுங்க இது. இங்க வந்துட்டீங்கல்ல, இனி உங்க வாழ்க்கையில அடுத்தடுத்து நல்ல விஷயங்களா நடக்கும். அது உங்களால உணர முடியும். உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க? இன்னும் இல்லைங்க, இப்போதான் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு மனசு ஒத்து போயிருக்கோம். கவலையே படாதீங்க, அடுத்த தடவை நீங்க டெல்லிக்கு வரும்போது வாரிசோட தான் வருவீங்க. இது வெறும் வாய் வார்த்தை இல்லைங்க, உண்மை. இனி உங்க வாழ்க்கையில என்னைக்குமே ஏற்றம் தான். உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷங்க. கும்பிடாதீங்க, கோவில்ல கடவுளை தவிர வேற யாரையும் கையெடுத்து கும்பிடக்கூடாது. அவன் தான் பெரியவன், அவனை நம்பி போங்க, எல்லாத்தையும் அவன் பார்த்துக்குவான். சரி சரி, நீங்க பிரார்த்தனை பண்ணுங்க, நான் வரேன். ஏங்க ஒரு நிமிஷம், இதில் என் அட்ரஸும் ஃபோன் நம்பர் இருக்கு. ஊர் பக்கம் வந்தீங்கன்னா அவசியம் நம்ம வீட்டுக்கு வாங்க. நான் எங்கெங்க அங்கெல்லாம் வரப்போறேன். நீங்க டெல்லி வரும்போது என்ன வந்து பாருங்க. சரிங்க. சரி, நான் வரேன். ம்.
இங்கே தான் பக்கத்தில் இருக்க கோயிலில் தான் இருக்கேன். இன்டர்வியூ முடிஞ்சிருச்சு. சரிங்க, இந்த வந்துடுறேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹலோ மாமா. ஆமா மாமா, நான் இங்க தான் இருக்கேன். சாப்பிட்டாச்சு மாமா. நீங்க மெதுவா வாங்க, பரவாயில்ல. சரிங்க மாமா. உள்ள இருக்க ரூம்ல லைட் எரியல, அதையும் கொஞ்சம் மாத்திடுங்க. சரிங்க மேடம். பெயிண்டிங்க்கு ஆள வர சொல்லிருந்தேனே, காலையில வந்துருவாங்க மேடம். அப்படிங்களா? சரி, நாள் வேற இல்ல, கொஞ்சம் வேலையை சீக்கிரமா முடிக்கணும். முடிச்சிடலாம் மேடம். சரி அண்ணா, என்னப்பா? அடுத்த ரூமுக்கு போங்கண்ணே. சரிப்பா. ம். என்னடா கத்து, இவங்க என்னடா இங்க பண்றாங்க? தெரில உங்களை. அப்பா யாருக்கோ கமர்ஷியல் கொடுத்துருக்காங்கன்னு அம்மா சொல்லுச்சு. இந்த ஓட்ட வீட்டில் அப்படி என்னடா வியாபாரம் பண்ணுவாங்க? அப்பல எனக்கு லேசா வயிறு கடமுடந்து இந்த போயிட்டு ஏய், வந்தேன். இந்த நல்லவன் படம்லாம் இங்கே வேணாம். ஒழுங்கா கேட்குறவங்களுக்கு பதில் சொல்லு. என்ன கேட்ட? இந்த ஓட்ட வீட்டில் என்ன பண்ண போறாங்கன்னு கேட்டேன். ஒருவேளை அப்பளம் போட்டு வைப்பாங்களோ? கரெக்ட். வீட்டை பார்த்தா அப்படியே ஜென்டில்மேன்ல வர அர்ஜுன் வீடு மாதிரியே இருக்கு. அப்பளம் தான் போட்டு வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த கம்ப்யூட்டர் அப்பளம், குஷ்பு அப்பளம், கலர் அப்பளம். அப்பள கம்பெனினா பேர் இருக்கணுமே. ஆண்டாள் அப்பளம்ஸ். ஆண்டாள் அப்பளம் பொரிச்சு தந்தா தான் நான் சாப்பிடுவேன், இல்லைன்னா நான் சாப்பிட மாட்டேன். போ. இதுல மிமிக்ரி வேறையா? என்ன கத்தி, உடம்பு எப்படி இருக்கு? சத்தியமா நல்லா இல்லைங்க. உங்களெல்லாம் யார் உள்ள விட்டது? டேய் கத்தே, இது என் அப்பன் வீடு. அது வாடகை விடுறதுக்கு முன்னாடி. இப்ப இது ஏன் வீடு. தொழில் அதிபருங்களா? வணக்கங்க. டேய் கத்தே, இந்த நாட்டில் தொழிலதிபருங்க தொலை தாங்க முடியலடா சாமி. புண்ணாக்கு விற்கிறவன், புடலங்காய் விற்கிறவன்லாம் தொழிலதிபர்னு சொல்லிட்டு திரியிறாங்க. இந்த வீட்டில் ஆச்சி ஆண்டாள் செட்டிநாடு மெஸ்ஸுன்னு வேணா போடலாம். அப்போ கூட நம்ம ஊர்ல பொண்டாடி சேர்த்தவன் தான் மெஸ்ஸுக்கு சாப்பிட வருவான். அது வேலைக்கு கருவாடு வாங்கி காய போடலான்னு பார்த்தா கடல் இல்லை நம்ம ஊர்ல. இல்லைன்னா 4 டேபிள் சேரை போட்டு பசங்களுக்கு டியூஷன் எடுக்கலாம். கொஞ்சம் நிறுத்துறியா? என்ன வேணும் உனக்கு? என்னை காயப்படுத்தி அழ வைக்கலான்னு பாக்குறியா? அழுகுற அளவுக்கு நான் காயப்படுத்தலையோ? உயிர் போற அளவுக்கு உன்கிட்ட வாங்கி கட்டியாச்சு. இதுக்கு மேல இந்த சின்ன விஷயத்துக்கெல்லாம் நான் அழ மாட்டேன். ஓ அப்படியா? சரி, புதுசா பெருசா ஏதோ முயற்சி பண்றேன். எதிரிங்க கிட்ட கூட அடிப்படை மரியாதையா நடந்துக்கிறவன் தான் மனுஷன். தாலி கட்டின பொண்டாட்டி, காதலிச்ச பொண்ணு, என்கிட்டயே நீ இப்படி நடந்துக்கிற, உனக்கு வெக்கமா இல்ல? நிறுத்துறே. என்ன சொன்ன? தாலி கட்டின பொண்டாட்டியா? கோவப்பட்டா கூட உங்களுக்கு மரியாதை தான் கோவப்படணும். சப்பாஸ் டி. இதெல்லாம் எங்களுக்கு மட்டும்தானா இல்ல உங்களுக்கும் செல்ஃப் எடுக்குமா? டேய், நான் செத்தாலும் மறக்க முடியாத அளவுக்கு அவமானப்பட்டிருக்கேன். சரி, தப்பு நடந்துருச்சு. அதுக்கு என்ன பண்ண சொல்ற? படுறி, அனுபவி, தண்டனை அனுபவி. நீ ஏன் அழகரே இல்ல, வேற எவனும். போ வெளியே. மாப்ள சரி மாப்ள, வா போலாம். எர்ரா, நான் பண்ணதை நடந்து நடந்து ஃபீல் பண்ணி டயலாக் பேசுறது, அவ பண்ண சொன்னா மட்டும் பேச்ச மாத்துறதா? இங்க பார், உனக்கும் எனக்கும் ஒத்து வராதுன்னு ஆயிடுச்சு. ஒழுங்கா போ. அது எப்படி போவோம்? அப்பப்போ இந்த மாதிரி வந்து ஜருக்கு கொடுத்துட்டே இருப்பேன். தேங்க்யூ. என்ன தேங்க்யூ? உன் நண்பனை விட உன் எதிரி தான் உன்னோட லட்சியத்தை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருப்பான். எதிரியை பாக்குறப்பெல்லாம் ஜெயிக்கணுங்கிற வெறி அதிகமாயிட்டே இருக்கும்னு சொல்லுவாங்க. இப்போ உன்னை பார்த்தா எனக்கும் அப்படிதான் தோணுது. என் புருஷனா இருந்து நீ என்னை மோட்டிவேட் பண்ணதை விட இப்பதான் நீ என்ன அதிகமா மோட்டிவேட் பண்ற. தேங்க்யூ. ஒருவேளை நாளைக்கு நான் ஏதாவது சாதிச்சு காட்டினேனா அதுக்கு பின்னாடி நீ இருப்ப அழகர்.
தேங்க்யூ. டே கத்தே, டாக்டர் சூப்பரா சமாளிக்கிறாப்ல. மாப்ள வா மாப்ள போயிடலாம் மாப்ள. ஓ, இன்னைக்கு இந்த ட்ராமா போதுன்றியா? ஓகே, போலாம். அப்புறம் 1000 பேத்த கொன்னாதான் அரை வைத்தியனாவது ஆக முடியும்னு பெரியவங்க சொல்லுவாங்க. நீங்க சீக்கிரமா அரை வைத்தியன் ஆகி நம்ம ஊர் மக்கள் தொகையை கண்ட்ரோல் கொண்டு வரதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். டேய் கத்தே, ஆ? யாரா அந்த பல்ப் மாட்டுறவன்? கம்பவுண்டர் கம் எலக்ட்ரிஷியனா இருப்பானோ? மாப்ள வாடா. என்னம்மா, இல்ல. நீங்க தான் ஆஸ்பத்திரி ஆயாவா? ஆமாயா. இது மட்டும் தான் பர்ஃபெக்டா இருக்கு. ஏய்